சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு முதன்மையான சுபகிரகம், அதே போல பூரண சுபர், தலைமை சுபகிரகம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக அவர் வருகிறார். இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும்பொழுது 12 ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம். குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு, சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும், இந்த காலகட்டம் குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம இந்த 120 நாட்கள் குரு எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரைக்கும் இவர் 120 நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் மிக அதி வலிமையாக செயல்பட போகிறார். சுபகிரகங்கள் வக்ரமானால் ஒன்றும் பெரிதும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமான பலனை தரப்போகிறாரா, இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபராக வர முடியாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12க்குரியவராகவும் வருவார். அவங்களாம் எப்படி இந்த காலங்களை கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வேகமா செயல்படுத்த போறாரா, இல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போறாரா வேகமா என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின்படி தான். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல அவர் வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்ல திக்பலம் பெற்றிருக்கிறாரா, இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும் பொழுது இன்னும் பலன்கள்ல நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும். அதனால அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் நம்ம இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். தனுசு ராசிக்கு இந்த குருவானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ வக்ர ஆகும்பொழுது என்னமா நடக்கும், ஏற்கனவே நிறைய ஒரு ஒர்க் ப்ரெஷர் போகுது, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி, ஒரு சரியான வருவாயெலாம் இல்லை, எல்லாமே ஒரு நெருக்கடியை தான் சந்திச்சுட்டு கொண்டிருக்கோம். உடலில், ஒரு குடும்ப உறவுகளில் நல்லா பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது, இல்லை பிரச்சனை வரும்னு பேசாமல் வந்தாலும் பிரச்சனையாக போகுது, என்ன ரொம்ப திமிராக போகிறேன் நான் பார்த்துட்டு பேசாமல் அப்படின்னு பிரச்சனை நான் வழியே வருதுமா தட்டில் வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா தனுசு இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நல்லவனுக்கு நல்லவன் நான் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லிட்டு இடத்த போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ என்னடா இது நம்மளுக்கு எங்கே போனாலும், ஏன்னா வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் தொழில் செய்கிற இடத்துல போய் நம்ம நல்லா சிறப்பாக செய்ய முடியும். வீட்லேயே சொல்கிறத தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னும் பொழுது நாங்கள் யார்கிட்ட தான் போய் சொல்கிறது அப்படின்னு ஒரு ஒரு சோர்வு, அதை தாண்டி ஒரு வேலை பளு அதிகம். இப்போ ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியது. எப்படி தான் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை முடிச்சு கொடுக்க சொல்கிறாங்க, எனக்கு உடம்புலையும் தெம்பு இல்லை, எனக்கு நிறைய ஒரு அளவுக்கு மீறி செலவாகுது, எனக்கு கடன் பிரச்சனையாகவும் இருக்குது, எனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ரகிளை சந்தர்ப்பத்தினால என்னால் ஃபேஸ் பண்ண முடியலம்மா அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் இன்னும் கூடுதலாக கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ராசி அதிபதியும் கூட. அதனால் வேலை செய்கிற இடங்களாகட்டும் உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம் இடம் வாங்குகிறேன், வண்டி வாங்குகிறேன், வீடு வாங்குறேன்னு புதிதாக எதையும் முயற்சி பண்ணிடாதீங்க. வேலையில் அதிரடி மாற்றங்கள்லாம் செய்கிறேன்னு போய் நிற்காதீங்க. இதுதான் இப்போ தனுசுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லலாம். அதிரடி மாற்றங்களை நீங்களை எதிர்பார்க்கவும் கூடாது, நீங்களும் எடுத்துக்கவும் கூடாது. தானாக நடக்குதா தாராளமாக அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்களாக போய் ஒரு புதிய முயற்சி பண்ணுறேன், நான் வெளியூர் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறேன், இல்லை
ஒரு இன்டர்வியூக்கு நான் இது பண்ண போகிறேன், இல்லை நான் பேப்பர் போட்டு வேறு கம்பெனிக்கு போகலாமான்னு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. ஒரு சிலர் வந்து கோவத்தில் வந்து வேலையை விட்டு வரக்கூடிய காலகட்டமும் வந்து இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இந்த காலகட்டம் வந்து கடந்து வந்துடணும். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவங்க ரொம்ப வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிடும். கோவத்தில் வேலையை விட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே போல் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வந்து ஒரு குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருப்பவங்க திருமண விஷயத்தில் வந்து கொஞ்சம் நிறைய தடைகள் வரும். அதிலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் எதுவும் வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தசாபதிலாம் சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் 2 விதமாக இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ தனுசு ராசி லக்னக்காரர்கள் பெரும்பாலும் இந்த காலகட்டம் என்ன பண்ணணும், மாற்றங்களுக்கு எதுவும் புதுசாக முயற்சிக்க வேண்டாம். புதிய முதலீடுகளில் கவனம் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து எதிரிகள்லாம் இன்னும் வலிமை அடையக்கூடிய காலம். ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து குரு வக்ரம் ஆகுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிரி எப்படி இருப்பானே தெரியாது, எல்லாம் ஒயிட் கலர் போட்டு சிரிச்சுக்கிட்டே நம்மளுக்கு ஆப்பு வைப்பாங்க. அதுதான் வேலை செய்கிற இடங்களில் நம்மளுக்கு வந்து அக்கம் பக்கம், அது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிடிக்கலையா அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுங்க. அதே போல் குரு வக்ரமாக இருக்கும் போதெல்லாம் அசால்ட்டாக ஒரு தைரியத்தை கொடுத்துரும். ஒரு தொழிலுக்கெலாம் கடன் வாங்க செய்ய அப்படின்னு. ஏற்கனவே சனியும் அங்கே 3ஆம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கார். புதுசாக வந்து யாராவது அறிமுகம் தெரியாதவர்கள்லாம் சொல்லி, இல்லைப்பா நீ இதில் பணம் போட உனக்கு பெருசாக லாபம் வரும் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அவங்கள நம்பி இந்த காலகட்டத்தில் எதையும் இறங்கிடாதீங்க. பணம் சார்ந்த விஷயத்தில், உறவுகள் சார்ந்த விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல்ல, வேலை செய்யும் இடங்களில், ஆரோக்கியத்தில் இப்போல்லாம் வந்து ஆரோக்கியம் வந்து பெருமளவு பாதிக்கும். அதற்கெலாம் வந்து சரியான வந்து ஒரு மருத்துவமத்தை வந்து நம்ம தேடி பார்த்து இப்போ உடம்பை ரெடி பண்ணிக்கணும். எப்போ வந்து தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா அவங்க சரியாக நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கும்போது தான் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும். அதை மட்டும் வந்து கவனத்தில் வைத்து கொள்ளணும். இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள் தீபம் ஏற்றி வழிபடணும். தீப வழிபாடு தான் இவங்களுக்கு எப்பவும் சிறந்தது. இல்லை கோயில்களில் வந்து தீபம் ஏற்றி வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பான வந்து பலனை வந்து இவங்களுக்கு தரும். பிரதோஷ நேரங்களில் நீங்கள் போய் வந்து ஒரு சந்தனம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பதோ, இல்லை பால் தயிர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது, விபூதி வாங்கி கொடுக்கும்பொழுது, எது முடியுதோ, இல்லை வில்வம் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு பொருளாதார வருவாய் வந்துடும். வில்வம் சந்தனம்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பொருளாதார வருவாய் நல்லா வந்துடும். விபூதி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பால் தயிர்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுடைய சகல தோஷமும் போயிடும். தயிர் கொடுக்கும்போது புத்திர சந்தானம் வந்துடும். குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சிலர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே வந்து அதற்கான வழிமுறைகள்லாம் கிடைக்கும். எல்லாம் ஒரு தடை தாமதங்களை தாண்டி அதை வந்து வெற்றி காண்ற மாதிரி இருக்கும். அதனால் எதுலேயுமே வந்து கொஞ்சம் கவனம் நிதானத்துடன் கடந்து வரும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைங்களெல்லாம் இந்த காலகட்டம் போய் ரொம்ப கண்டிப்புலாம் கொடுக்காதீங்க. அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்கலன்னா உங்கள் வீட்டில் யார்கிட்ட அவங்க வந்து ரொம்ப நெருங்கி பழகிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பின்பற்றி கொண்டு வரலாம். அவங்கள படிக்க சொல்கிறதோ பண்ணுறதோ. மற்றபடி அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து தான் நீங்கள் செய்யணும். தனுசு ராசி இந்த காலகட்டம் ரொம்ப வந்து கண்ட்ரோலாக கவனமாக இருக்கும்பொழுது இந்த வக்ர காலமும் உங்களுக்கு வளமையை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.